அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, உறவுகளே, நாங்கள் எப்பொழுதும் பிறரை மகிழ்வித்து வாழ பழக வேண்டும். பிறரை மகிழ்வித்து நாங்கள் வாழ பழக வேண்டும். எங்களுடைய கண்மணியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பண்பைத்தான் கொண்டிருந்தார்கள். சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள், கஷ்டமானவர்களுக்கு லேசை ஏற்படுத்தி கொடுப்பார்கள், தொழில் இல்லாதவர்களுக்கு ஏதோ தொழிலை ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள், உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உதவியை செய்து கொடுப்பார்கள். இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை மகிழ்வித்து வாழ்ந்த வரலாறு தான் எங்களுக்கு எல்லாமே காட்டி தருகிறது. அல்லாஹு தஆலாவும் அதனைத்தான் விரும்புகின்றான். காரணம், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்கள், ஏழைகளோடு சேர்ந்து வாழுங்கள், கைதிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் விட ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுங்கள். இவ்வாறு அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் பேசியிருக்கின்றான். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்களும் அந்த பண்பை எடுக்கும் பொழுது, எங்களுடைய பண்பாக எடுக்கும் பொழுது உண்மையில் எங்களுக்கு அது ஒரு மன திருப்தியாக வருகிறது. என்னால் இன்னொரு மனிதர் மகிழ்ந்து வாழுகிறார் என்றால் அது எனக்கு ஒரு மனநிறைவு. இறைவன் அதனை கொண்டு எனக்கு ஏதோ நலவை தருவான். நாளை மறுமை நாளையில் அதற்குரிய பிரதிபகாரத்தை கண்டுகொள்ளலாம். ஃபரஹத்துர் ரப் பி ஃபரஹத்தில் மசாக்கீன். இறைவனுடைய சந்தோஷம் ஏழைகளுடைய சந்தோஷத்தில் இருக்கிறது என்றொரு கூட்டு உள்ளது, ஒரு கூற்று. அப்படி என்றால் சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ அழகாக உடுக்கிறோம், விதவிதமாக அனுபவிக்கின்றோம், எல்லா விஷயங்களையும் நாங்கள் சாதித்து கொண்டிருக்கிறோம். சாதிக்க முடியாமல், அனுபவிக்க முடியாமல், சாப்பிட முடியாமல், உடுக்க முடியாமல் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது மகிழ்வது, எப்பொழுது மகிழ்வித்து அவர்களை வாழ வைப்பது, எப்பொழுது அவர்கள் மகிழ்ந்து வாழுவது என்ற கேள்வி வரும் பொழுது, சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் ஒன்றை மட்டும் விலகிக் கொள்ள வேண்டும். அது எங்களுடைய பொறுப்பில் தான் இருக்கிறது. எங்களின் மூலமாக இறைவன் அதனை எதிர்பார்க்கின்றான். எனவே பிறரையும் நாங்கள் மகிழ்வித்து வாழுவோம். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் நல்ல அருள் தருவான், நல்ல மன நிம்மதியை தருவான், வாழ்க்கையில் பரக்கத்தையும் தருவான். நன்றி, வசலாம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.